பணம் இருக்குங்கிறதுக்காக தேவையில்லாம அள்ளி அள்ளி செலவு பண்றது தப்பு இல்லையா இந்திரா? சித்தப்பா என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க என்ன மூணாவது மனுஷங்களா? அயலி நம்ம ரித்திகாவோட அக்கா தெரியும்ல. நான் ஒண்ணு இல்லன்னு சொல்ல இந்திரா. அந்த ஒரு காரணத்துக்காக இவங்களுக்கு கிராண்டா ஃபங்க்ஷன் வைக்கிறதுலாம் எனக்கு ஒன்றும் சரியா படல. அண்ணி, எங்களுக்கு எதுக்கு கல்யாணம்? அதான் நாங்க கோவில்ல வச்சு பண்ணிட்டோம்ல. திரும்ப எதுக்கு இதெல்லாம்? எங்களால உங்க குடும்பத்துக்குள்ள சண்டை வர வேண்டாம் அண்ணி. இந்த டாபிக்கை இங்கே விட்டுருங்க. அதெல்லாம் முடியாது அயலி. நான் முடிவு பண்ணா பண்ணதுதான். ஆமா ஆமா, நீ முடிவு பண்ணா பண்ணதுதான். ஏன்னா உன்னை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு தான் இந்த வீட்ல ஆள் இல்லையே. அதனால ஓ முடிவுப்படிதானே எல்லாமே நடக்கும். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். யார் வீட்டு காசு எடுத்து யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற? இதுங்க ரெண்டும் நம்ம வீட்டுக்கு வந்ததே தப்பு. இதுல இதுங்களுக்கு கிராண்டா கல்யாணம் வேற கேக்குதா? செல்வநாயகி, என்ன இது புது பழக்கம்? இந்திரா ஒரு முடிவெடுத்தா அது தப்பா இருக்காதுன்னு உனக்கு தெரியாதா? எல்லாராலையும் எல்லா விஷயத்திலையும் சரியா முடிவெடுக்க முடியாதுங்க. யானைக்கும் அடி சறுக்கும், பூனைக்கும் பொழுது விடியும். ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னாங்கல்ல, 5-10 கொடுத்து அனுப்பி வைக்கிறத விட்டுட்டு இப்படி நடு வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சது மட்டும் இல்லாம இப்ப இதுங்களுக்கு கல்யாணம் வேறையா? சித்தி, அவ நம்ம ரித்திகாவோட அக்கா தானே. அவளையும் நீங்க உங்க மருமகளை பார்க்க மாட்டீங்களா? தலையெடுத்து. வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பாலுன்னு சொல்ல முடியாது, கருப்பா இருக்கிறதெல்லாம் பேயின்னு சொல்ல முடியாது. என் மருமக கூட பிறந்துட்டா இவளும் மருமகள் ஆயிடுவாளா? சித்தி, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? ஆமா இந்திரா, எனக்கும் இதுல உடன்பாடு இல்ல.